பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். கிறிஸ்து ஏன் இந்த பூமிக்கு வந்தார்? பல காரணங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 3:8 சொல்லுகிறது, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு குமாரனாகிய இயேசு வெளிப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் அதை சொல்லுகிறார் 9:39, காணாதவர்கள் காண வேண்டும், காண்கிறேன் என்று சொல்லுகிற அநேகர் குருடராவதற்கு என்று சொல்லுகிறார். லூக்கா சொல்லும்போது 19:10, இழந்து போனதை தேட ரட்சிக்க வந்தார். ஆனால் இதெல்லாம் தாண்டி ஒரு காரியம் உண்டு, அதுதான் அன்பு. எனக்கு அன்பானுள்ளே, அன்பை எப்படி அறிந்து கொண்டோம்? அநேக காரியங்களை உங்களுக்கு சொல்லிவார். இப்போவும் உங்கள் தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு பெரியோர்களே, என் அன்பு தாய்மார்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் அன்பு பிள்ளைகளே, தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது, இன்னைக்கு தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்கன்னா உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து பாருங்க. பார்க்கிறதோடு மட்டுமல்லாமல் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு பாருங்க. அவர் நம்ம மேலே வைத்த அன்பு என்னன்னு அப்பந்தான் நமக்கு விளங்கும். ஏதோ இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்து ஒரு மதத்தை ஸ்தாபிக்கவோ, மதத்தின் தலைவராகவோ, புகழ்ச்சியை விரும்பியோ இந்த பூமிக்கு வரல. அப்போ ஏனையா வந்தார்? அன்புனா என்ன நீங்களும் நானும் அறியணும். அந்த அன்பில் நாம் நிலைத்திருக்கணும். அதுக்கு தான் அந்த பூமிக்கு வந்தார். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வேதாகமத்தை தயவு செய்து தேடி எடுத்து எபேசியர் 3:17 வரைக்கும் உங்கள் வேதத்தில் திருப்பிக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் திருப்பி எடுக்கிற வரைக்கும், எபேசியர் 3:17-19 அப்படி எல்லாம் எடுக்கிற வரைக்கும் சேர்ந்து நீங்களும் நானும் பாடுமா? ஆனிவராரோ இந்த அமனியோன் மானிடரே, ஆனிவராரோ இந்த அமனியோன் மானிடரே, ஆனிடை கொடிலைமோ ஒதித்தையோ அற்புத பாலகனா, ஆயிடை கொடிலை மௌனமாய் அற்புத பாலகனா, ஆனிவராரோ இந்த அவனியோன் மானிடனே, ஆனிடை கொடிலை மௌனமாய் அற்புத பாலகனா. வாகும் முன்னே இறந்த பரம்பொருள் தானிவரோ, பாரொருவாகும் முன்னே இறந்த பரம்பொருள் தானிவரோ, சீருடன் புவிவா தம்மை பொருள் பையும் சிருஷ்டித்தமா வளரோ, சீருடன் புவிவா அவை பொருள் சிருஷ்டித்தமா வளரோ, ஆனிவராரோ இந்த அவனியோன் மானிடரே, ஆயிடை கொடிலை
உதித்தையோ அற்புத பாலகனா மேசையா இவர்தானோ நம்மை வைத்திடும் நரகோனோ மேசையா இவர்தானோ நம்மை வைத்திடும் நரகோனோ ஆசைய மனிதருக்காய் மறித்திடும் அன்புள்ள மனுஷனோ ஆசையாய் மனிதனுக்காய் தேடும் அதி அன்புள்ள மனுஷனோ ஆரிதாரோ இந்த அம்பலியோர் மானிடரே ஆரிடை கொடிலிடமோ உதித்தையோ அற்புத பாலகனா ஆரிடை கொடிலிடை உதித்தையோ அற்புத பாலகனா. எல்லாம் எடுத்திருப்பீங்க. வாசிக்க சொல்லட்டா? எபேசியர் 3:17 வரை. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும். முதல்ல நம்ம இருதயத்தில் என்ன செய்யறோம்? அவர் இடம் எது? தங்குற இடம் எது? நம்முடைய கொரிந்திய சபைக்கு சொல்றார், நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று அறியீர்களா? தேவனின் உங்கள் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? எனக்கு அன்பான கொரிந்திய சபைக்கு எல்லாம் தெரியும். காத்திருப்பை குறித்து தெரியும், நியாய தீர்ப்பை குறித்து தெரியும். ஆனா நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்பதை அறியீர்களா? உங்களுக்கு தெரியாதா? இங்க அதை இன்னொரு விதமா எழுதுறார். இங்க பாரு, வாசிங்க, திரும்ப வாசிங்க. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் வேரூன்றி. நல்ல கவனிங்க. வேர் ஊன்றினா என்ன அர்த்தம்? நிலைத்திருக்கணும் ஆழமா. ஏன்னா இன்னைக்கு ஒரு செடி இருக்கு, மேலாப்புல இருந்தா என்ன அர்த்தம்? புல்லு. ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை, கொஞ்ச நேரத்தில் இணைஞ்சிடும், வாடி போயிடும். வேர் எப்படி இருக்கணும்? வேர் ஊன்றி நிற்கணும். நாம் கேட்குறோம்ல, நல்ல வேர் விழுந்துச்சா? நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிற்கவும் நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னதென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத அன்பு. நம்ம அறிவுக்கெல்லாம் எட்ட அன்பு மாம்சீக அன்பு மட்டும்தான். வேற எந்த அன்பு நம்ம அறிவுக்கு எட்டி இருக்கு? அந்த அன்பு மாம்சீக அன்புல என்ன வேணாலும் சொல்லுவோம், உனக்கு அதை வாங்கித்தாரேன், இதை வாங்கித்தாரேன். ஆனா அந்த அறிவுக்கு, நம்முடைய புத்திக்கு எட்டாத அன்பு அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே மகிமையுள்ள நம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். பவுல் வேண்டார். அந்த அன்பின் ஆழத்தை நீங்க அறியணும், அகலத்தை அறியணும், உயரத்தை அறியணும், அதனுடைய நீளத்தை அறிவேணும். ஏன்னா நாம பாடுறோம்ல, ஆழம் அறிவேனோ அன்பின் ஆழம் அறிவேனோ அன்பே 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 ஆரோ லோகத்தின் பொருளில் இனிமை அழியும் புல்லில் பூவை போலோகத்தின் பொருளில் இனிமை அழியும் புல்லில் பூவை போ பாடாதே ஐயா, பாடாதே
ஐயா அன்பே 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 ஆரோயின் உணவே ஆனந்தமானந்தமே. அன்பின் ஆழம் எவ்வளவுங்க தெரியாது. ஆதியில் இருக்கிற அன்பே என்ன நமக்கு தெரியாது, பாதி வந்தோட மறைஞ்சிருமே. அதனால தான் வெளிப்படுத்தின விஷயத்தில் 2ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலே எபேசு சபைக்கு தேவதன் யோவான் வெளிப்படுத்தும் போது எழுதுகிறார், ஆனாலும் உன் பேரில் உனக்கு ஒரு குறை உண்டு அப்படின்னு சொல்றாரு. அப்ப நிறைய என்னென்ன அதையும் சொல்றாரு. யாரு சொல்றா? 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்திலே வைத்துக் கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை, உன் பிரயாசத்தை, உன் பொறுமையை, நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாது இருக்கிறதையும், அல்லாதவர்களை சோதித்து அறிகிறதையும், அவர்களை பொய்யரென்று கண்டிருக்கிறதையும், சகித்துக் கொண்டிருக்கிறதையும் இருக்கிறதையும், என் நாமத்தை நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்படுகிறதையும் அறிந்திருக்கிற. ஆனாலும் உங்ககிட்ட ஒரு குறை இருக்கு. நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை. எத்தனை வீட்டில் இன்னைக்கு ஆதியில் இருக்க அன்பு இன்னைக்கு இருக்கு? இந்த தொலைக்காட்சி முன்னாடி உட்கார்ந்துருக்கையில உங்களுக்குள்ள ஆரம்பத்தில் இருந்து அன்பு இருக்கா? That is the question. You will try to ask such a question in your family, in your beloved children, in your husband, in your wife. கேட்டு பாருங்க, ஆதியிலிருந்து அன்பு இருக்கா? அந்த ஆழம் எவ்வளவு நமக்கு தெரிஞ்சிருக்கா? அன்பு இருமாப்பாயிராது, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். ஒரு சமயத்தில் ஒரு காரியத்தை பார்த்தேன், எனக்கு அப்படியே மனசு தூக்கி வாரி போட்டுச்சு. ஒரு மனைவி புருஷன்ட்ட மதுரை அரசு மருத்துவமனை, ராஜாஜி அரசு மருத்துவமனை, அதுக்கு பேர் கோரிப்பாளையம் சொல்லுவாங்க. அங்கே பஸ் ஏறுறதுக்கு நின்றுக்கிட்டு இருந்தேன், டவுன் பஸ் ஏறுறதுக்கு. ஒரு மனைவி கணவன், அந்த அம்மா கேட்குது, இன்னைக்கு என்ன சாப்பிட, 2 நாளாக ஒன்றுமே நம்ம சாப்பிட்றக்கா எதாவது பார்க்கணும். அவர் வேலை செய்ய முடியாதவர், அவருக்கு குறை பார்த்தீங்கன்னா ஒற்றை கால் நடக்க முடியாது போல். எப்படியாவது அங்கங்கே போய் கை நீட்டியாக சம்பாரித்து கொண்டாந்து கொடுப்பாரு. 2 நாளாக ஒன்றுமே இல்லை, இப்படியே கிடக்குது, என்னால் முடியலப்பா. அவர் சொல்கிறார், கொஞ்சம் ஒரு 10 மணி ஆகட்டும். 10 மணி ஆனாப்புல என்ன செய்ய போகிற? இந்தா எதிர்த்தாப்புல ஆஸ்பத்திரி இருக்குது, போய் ரத்தத்தை கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு வரேன், உனக்கு தாரே சாப்பிடுனார். அன்பின் ஆழம் நமக்கு தெரியுமா? அன்பின் உயரம் நமக்கு தெரியுமா? அன்பினுடைய நீளம் அகலம் எவ்வளவு தெரியுமா? எனக்கு அன்பானே, அதை அறியணும்னா தான் இயேசுவைத்தான் நோக்கி பார்க்கணும். ஏன்னா அவர் நம்ம மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெருசா, மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அதாங்க அன்பு. அன்புனா அதுதான். ஏதோ எனக்கு சாப்பாடை கொடுத்தேன், என் சரீரத்தை சுட்டரிக்க கொடுத்துட்டேன், நான் அன்பு கொண்டேன் சொல்ல முடியாது. அன்பு நீடிய சாந்தம் உள்ளது. அது மட்டும் இல்லை, தயவு உள்ளது. நீடிய சாந்தம், நீடிய தயவும். அந்த கொரிந்து சபைக்கு என்னன்னு எழுதுறாரு? அன்பு நீடிய சாந்தம் உள்ளது, தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை. இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள பொறாமை போயிடுச்சு, அன்பு வந்துட்டா. பக்கத்து வீட்டுக்காரன் ஒன்று வாங்கிட்டா நமக்குள்ள அன்பு எப்படி இருக்கு? புருஷன்ட்ட பேசுவோம், நீ தான் இருக்கிய, உனக்கு என்னை கழுத்தை நீட்டினாலும் அன்னிருந்து நான் என்னத்தான் கண்டேன், ஒன்றும் கிடையாது. அவ வீட்டில் வாரு, என்ன கட்டாலும் கிடைக்குது. அன்புக்கு பொறாமை கிடையாதுங்க. நமக்குள்ள முதல்ல போயிடுச்ச சகோதரிகளுக்குள்ள. ஏன் ஆபேல் மேல காயின் எதுக்காக பொறாமை கொண்டான்? 2 பேரும் காணிக்கை தான் செலுத்த போனாங்க. அப்ப ஏன் இவனுக்கு பொறாமை வந்துச்சு? ஆபேலின் காணிக்கையை கர்த்தர் என்ன செய்தார்?
அங்கீகரித்தார். காயினுடைய காணிக்கை என்ன செய்யல. அப்ப என்கிட்ட என்ன குறை ஆண்டவரே கேட்டிருக்கணும். என்னிடத்துல என்ன குறை ஆண்டவர், அந்த குறையை நான் நிவர்த்தி பண்றதுக்கு எனக்கு கற்றுக் கொடுங்க. சகோதர சிநேகத்தில் தவறிட்டனா அல்லது என்ன தவறு நம்மளால கேட்க முடிஞ்சிருக்கா? இல்லைங்க. நம்ம அநேக நேரங்களில் நம்முடைய குறை என்னன்னு ஆராய மாட்டேன்றோம், மற்றவங்க மேலே பொறாம வாழ்கிறோம். ஏன் யாக்கோபு மனைவி லேயாள் ராகேல் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 2 பேரும் ஒரே தகப்பனுக்கு பிறந்த பிள்ளை. இதுக்காகத்தான் யாக்கோபு கிட்டத்தட்ட ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தில் 38ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். அவரே கணக்கு சொல்றார், 20 வருஷம் உங்க வீட்டில் இருந்த ஐயா, இதில் 7 வருஷம் உங்களுடைய மூத்த மகளுக்காக, 7 வருஷம் உங்களுடைய இளைய மகளுக்காக, 6 வருஷம் உமக்காக ஆடு மேய்ச்சேன். எதுக்காக? அன்புனாலே ஆடு மேய்ச்சாரு. அப்படி காத்து கடந்து ஓசியா 12 வாசிக்கிறபடி ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்ச்ச யாக்கோபுக்கு வந்த மனைவி தன் சகோதரியாகிய லேயாள் மேல் பொறாமை கொண்டாள். இன்னைக்கும் நீங்க பொறாமை கொள்ளாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு குழந்தைய கொடுக்கலன்னா கர்த்தர் கொடுப்பார், அதுக்காக பொறாமை கொள்ளாதீங்க. ஏன்னா எல்லாரும் பட்சபாதமே அவர்கிட்ட கிடையாது. அவர் பட்சபாதம் இல்லாதவர். அவர் நம்ம மேல வைத்திருக்கிற அன்புக்கு அங்கே பட்சபாதமே கிடையாது. நீ எப்பேற்பட்ட அரக்கனா இருந்தா கூட அந்த இரத்தாம்பர சிவப்பான பாவத்தை கூட மன்னித்து பஞ்சை போல் மென்மையாய் மாற்றுவதற்கு தான் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். நம்முடைய ஜீவனுக்கு ஈடாக தம்முடைய ஜீவனையை கொடுக்க இந்த பூமிக்கு வந்தவர். அதனால தான் அன்புனா என்னன்னு அறிஞ்சிருக்கிறோம். அதான் சொல்ற, அன்புக்கு பொறாமை கிடையாது. அது மட்டும் இல்லை, அன்பு பொறாமை இல்லைன்னு சொல்லிட்டு நிப்பாட்டில் அந்த அதிகாரத்தில் எவ்வளவு காரியத்தை எழுதிட்டு வராரு பாருங்க. அன்புக்கு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது. நான் செஞ்சேன் பாத்தியா தன்னையே புகழ்ச்சி விடக்கூடாது. தற்புகழ்ச்சி அது ஆமானுடைய ஆவி. ஆமானுடைய ஆவிதான் தன் புகழ்ச்சி, தன்னுடைய வீட்டின் புரட்சி, பிள்ளைகள் திரட்சி, தன்னையே. ராஜா என்னையும் ராஜாவே தவிர எஸ்தரனைக்கு விருந்துக்கு ராஜாத்தி கூப்பிடல தெரியுமா? நான் மட்டும் தான் போயிருந்தேன் தெரியுமா? என்னை தான் கூப்பிட்டா தெரியுமா? இது தன்னையே புகழ்ந்துக்கிறது. எனக்கு அன்பான அன்பு தன்னை புகழாது. அது மட்டுமல்ல, அன்புக்கு பொறாமை இல்லை, பொறாமை இல்லை, தன்னை புகழாது. இருமாப்பா போடா நான் ஒன்றை வந்து இறங்கி பேசுவா, இருமாப்பா இருக்காது. அதான் இயேசு படுத்து கிடந்தவனை போய் தேடி போய் சுகம்பெற விரும்புகிறாயா, அவன் கேட்கவே இல்லை இல்லையா? அவன் எப்பவாவது ஜெபம் பண்ணி கேட்டானா? கேட்கவே இல்லை. 38 வருஷம் படுத்து கிடந்த இடத்துல ஒரு நாள் கூட அவன் தேவன் பேரை உச்சரிக்கலை. தேவதூதன் வந்து கலக்கிறத கண்ணால வேணா பார்த்துருக்கலாம். கலக்கிறவன் தேவதூதனாக இருந்தால் முதல்ல போய் இறங்குறவன் சோம்பட்டவனை முடிஞ்சு போச்சு. இவன் அடுத்துக்குள்ள நம்ம போக முடியல, அவனுக்கெல்லாம் கிடச்சிச்சு, அதைத்தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆனால் அவனை தேடி வந்து சுகம்பர விரும்புறியான்னு கேட்டாரே, அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு! இந்த உலகத்தில் அன்புக்கு அவர் தாங்க அடையாளம். அதனால தான் நம்ம பாடுறோம். என்ன பாடுறோம்? அல்பான பரனே அருள் மேவும் காரணனே, அல்பான பரனே அருள் மேவும் காரணனே, நவ ஆட்சய சாட்சித ரட்சகனாகிய ஓட்டித வாணி, நவ ஆட்சய சாட்சித ஓட்டித வாணி, அல்பரமும் பரமும் புகழோ திரு ஆதிவன் பிறந்தார், அல்பரமும் பரமும் புகழோ தேவன் பிறந்தார், ஆதேவன் பிறந்தார், ஆதேவன்
பிறந்தார். ஆதிவன் பிறந்தார். ஆதாம் பாவமன வேதம் நிறைவேற. ஆதாம் பாவமன வேதம் நிறைவேற. அன்று அல்லீராவில் தொல்லையிடையே கொல்லனையில் பிறந்தார். அன்று அல்லீராவில் தொல்லையிடையே கொல்லனையில் பிறந்தார். அம்பரமும் புகழும் திரு ஆதிவன் பிறந்தார். எனக்கு அன்பானவர்களே, அன்புனா என்ன தெரியுதா? தேவன் நம்ம மேல வைத்த அன்பு எவ்வளவு பெரியது. அதனால தான் இந்த பூமியிலே மனிதனாக வந்தார். அன்புனா என்ன நமக்கு அறியறதுக்கு அவர்தான் மனிதனாக வந்தது மட்டுமில்ல, அன்பை கற்றுக் கொடுத்தார். அன்புக்கு பொறாமையிடாது, அன்பு தன்னை புகழாது. நான் தான் உங்களுக்காக ஜீவனை கொடுத்தேன் தெரியுமா? என்னைக்காவது அவர் சொன்னது உண்டா? இல்லை. எந்த இடத்துலையாவது நான் உங்களை மீட்கிறதுக்கு தான் வந்தேன் எங்கேயாவது சொன்னா நான் தான் அதிகாரி எனக்கு தெரியாத ஒன்று வார்த்தை கூட சொல்லலை. பணிவிடை செய்கிறனோ ஊழியக்கார பந்தி இருக்கிறவனா பணிவிடைக்காரனை பெருசா எது பெருசுன்னு கேட்டார். பந்தி இருக்கிறவன் தான் பெருசுன்னாரு, பணிவிடைக்காரனை சொல்ல. எனக்கு அன்பானவர்களே, அன்பு தன்னை புகழாது. அப்படியே நிப்பாட்டிக்கங்க. இன்னும் அந்த அதிகாரத்தில் நிறைய காரியம் இருக்குது. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, நல்லது. ஆனால் ஒரு வார்த்தை எதுக்காக ஜெபிக்கிறீங்களா? இந்த நிகழ்ச்சி தடையில்லாமல் வரணும், இதற்கு பொருளாதார தேவை சந்திக்கப்படணும். நீங்களும் அன்பிலே ஒருவேளை இந்த எங்கள் சபையை நினச்சா, இந்த பார்வையற்ற மக்கள் 2 சபை எங்களுக்கு உண்டு, மதுரையிலையும் உண்டு, திருநெல்வேலியும் உண்டு. 2லேயும் கண் இல்லாதவங்க, கால் இல்லாதவங்க, சில கணவனை இழந்தவர்கள் கூட வருகிறதை நீங்கள் அறியலாம். இப்படிப்பட்ட 2 கண்ணு இருந்தால் கூட எப்படியாவது சம்பாரிச்சிடுவாங்க. இவங்களால வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் கூட நீ பார்க்க முடியாது. எத்தனையோ பேர் சாலைகளில் ஓரத்தில் ஒரு சிலர் வேணால் ஏதோ அரசு பணியில் இருக்கலாம். 100க்கு 75%, இன்னும் சொல்ல போனால் 80% கூட ரோட்லேயும் சாலையிலையும் தான் இருக்கிறாங்க. இவர்களுக்கு ஒரு நல்ல உணவு கொடுக்க, ஊன்றுகோல் கொடுக்க, உடைகள் கொடுக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருந்தால், தன்னால் இயன்றதை செய்ய விரும்பினால் நீங்களும் எங்களுக்கு உதவும். ஆனால் கட்டாயம் கிடையாது. இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்க, அதுக்காக நான் இதை கொடுக்கணுமா? கிடையாது. உங்களை கட்டாயப்படுத்தவே இல்லை. கர்த்தர் ஏவினால் உங்கள் மனசில் இப்படிப்பட்ட மனிதர் குறித்து அன்பு இருந்தால், அன்பு எல்லாருக்கும் பொது, அது யாருக்கும் பாரபட்சம் கிடையாது. நீங்களும் தாங்கலாம். எப்படி உங்களுக்கு உதவி பண்ண? இங்கே 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த 2 நம்பர்லேயும் ஒரு நம்பர் பாருங்கள், 9442559772 ஒன்று வரும். இதில் நீங்கள் பார்ப்பீர்களானால் பர்த்திமேயு காஸ்பல் மினிஸ்ட்ரி ஃபார் பிளைண்ட் ஃபவுண்டேஷன் என்று வரும். அது என்ன? சுவிசேஷ ஊழியத்திற்காக நீங்கள் உதவுவதற்கு. இன்னொன்று மட்டும் வரும், 8438852500. இது ஐயா பர்த்திமேயு பார்வையற்றோர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இவர்களுக்கு செய்கிற உதவிகளுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லது ஜிபே ஃபோன்பேனா அதுக்கும் நம்பர் வந்துக்கிட்டே இருக்குது, 9842181917.
எப்போ உள்ள நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இதில் எது வேணாலும் விருப்பப்படி தொடர்பு கொள்ளலாம். ஆனால் கட்டாயமல்ல, விசனமாயல்ல. நாங்கள் வந்து பார்க்கலாமாயா? தாராளமாக வாங்க. எத்தனையோ கட்டுமான பணி இன்னும் செய்ய வேண்டியிருக்கு. எவ்வளவோ காரியங்கள் செய்யப்படாமல் காத்திருக்கு. பார்வையற்ற செத்தா கூட சொந்தக்காரன் மனசார கை நீட்டு வர மாட்டேன்றான். இதுக்குன்னு ஃபியூனரலுக்கு எப்பவும் ஒரு பணம் வச்சுருக்கணும். அதற்கென்று பாரம் கொண்டால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10 மணிக்கு மேலே சொல்லலாம். ஏன்னு கேட்பீங்க? நான் காலையில் தெருவில் பிரசங்கம் பண்ண போயிடுவேன். ஏன்னா யாராவது கேட்குறாங்க கேட்கலைங்கிறது எனக்கு கவலை கிடையாது. எனக்கு ஆண்டவர் சொன்னார், நீங்கள் போய் நான் உங்களுக்கு உபதேசித்த எல்லாவற்றையும் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கன்னாரு. அந்த கடமையை உணர்ந்தவனா நான் எப்போவும் காலையில் எழுந்திரிச்சு போயிடுவேன். அதுதான் அந்த ஊழியத்தை உருவாக்குனதே. அதனால் உங்கள் ஃபோனை அட்டன் பண்ண முடியாமல் போயிடும். 10 மணிக்கு மேலே கூப்பிடுங்க, தாராளமாக ஜெபிப்பேன். இப்போ உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. எந்தெந்த குடும்பத்துக்குள்ளே அன்பு இல்லாமல் இருக்கோ, ஆதியிலிருந்த அன்பு இல்லாமல் இருக்கோ, அந்த குடும்பத்துக்குள்ளெல்லாம் அன்பை கொடுங்க. கிறிஸ்துவின் அன்பு, இயேசு உமதன்பு எத்தனை பெரியது, ஆகாயம் பூமி ஆழி மலைகளுக்கெல்லாம் பெரியது என்று சொன்னீரே. அந்த அன்பினாலே இந்த குடும்பங்களை மறுபடியும் கட்டுவீராக. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. இந்த நாளில் பிறந்த நாள், திருமண நாள், தங்களுக்கு அன்பான இழந்த நினைவு நாட்கள், ஓய்வு வருகிற நாள், அல்லது வேலைக்கு ஜாயின் பண்ணுகிற நாள், தன் வீட்டின் பிரதிஷ்டை பண்ணுகிற நாள், இந்த நாட்களில் யார் யார் அந்தந்த காரியங்களை மனதில் எதிர்பார்த்திருக்கிறாங்களோ, ஒருவேளை தன் வீட்டுக்குள்ளே தனக்கு அன்பான இழந்து கண்ணீரோடு இருக்கிறார்களோ, சுகவீனத்தோடு படுத்து கிடக்கிற தன் புருஷனுக்காக போராடி கொண்டிருக்கிறார்களோ, தன் பிள்ளைக்காக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாளோ, அவர்களுக்கெல்லாம் உம்முடைய அன்பு வெளிப்படட்டும், வெளிப்படட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட தேவாதி தேவனாகிய கத்தாதி கத்தனாகிய ராஜாதி ராஜாவாகிய இயேசு ராஜாவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.